இது ஆல்ட்ரேஷனுக்கு வந்த பட்டுப்பாவடை ஹைட் குறைக்கணும். 2.5 இன்ச்சு உயரம் கூட இருக்குது. ஆனால் உள்ளே வந்து லைனிங் கிளாத் இருக்குது. அந்த லைனிங் கிளாத்தை லாஸ்ட் அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்த ஸ்டிச்சை பிரித்து விடணும். பிரித்து விட்டால் தான் டக்குக்கு மார்க் பண்ண முடியும். இந்த பார்டர்லேருந்தே நம்ம டக்கு சின்ன டக்குனால அந்த பார்டருக்கு மேலே லைனாக ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டில் இருந்தே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து நம்ம அளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன டக்குனால 2.5னா 2.5 மார்க் பண்ணக்கூடாது. 2.5ல பாதி 1.25 கரெக்டாக இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டர் மேலே கீழேருந்து மார்க் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா மேலேயே பார்டர் வந்து லைனாக ஒன்று போல் இருக்குது. அதனால் நம்ம அந்த இடத்துல இருந்தே 1.25 இன்ச்சு எடுத்து ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பெரிய டக்கு வேணும்னா பெரிய டக்கு பார்டர் சின்னதாக இருக்குது, டக்கு கொஞ்சம் அளவு பெருசு நிறைய இன்ச்சு பிடிக்கணுன்னா தான் நம்ம கீழே இருந்தே மார்க் பண்ணி டக்கு இன்னும் மேலே ஏறி வரும். இது குட்டி டக்குனால அந்த பார்டர் எண்டாகிற இடத்துலையே டக்கு ஸ்டிச்சு வர்ற மாதிரி நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 1.25 கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணுறது அந்த பார்டர் முடிகிற இடத்துலையே வந்துடும். கரெக்டாக நமக்கு டக்கு பிடிச்ச அடையாளமே தெரியாது. இந்த காமிச்சேன் பார்த்தீங்களா, இப்போ அந்த இடத்துலையே ஸ்டிச்சிங் வந்துடும். இது வந்து நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நானாக ஸ்டிச் பண்ணேன்னா கழுத்தில் டேப்பை போட்டுக்கிட்டே கரெக்டாக அந்த மார்க்கில் அந்த பார்டர் முடிகிற இடத்துல 1.25 இன்ச்சு எடுத்து அப்படி தச்சுக்கிட்டே வந்துடுவேன். ஈஸியாக தான் இருக்கும். இது புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் பெரிய டக்காக இருக்குது, பார்டர் குட்டியாக இருக்குன்னீங்கன்னா தான் கீழே இருந்தே நம்ம மெஷர் பண்ணி மேலே 2 கோடு போட வேண்டியது வரும். இது வந்து ஒரு கோடு போட்டே டக்கு தச்சாச்சு, ஒரு மார்க் பண்ணியே. இப்போ டக்கு பிடிச்சி முடிச்சாச்சு. இந்த சைடை இருந்த மாதிரியே பிசுது தெரியாமல் ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ வெளியே திருப்பி பார்த்தா டக்கு பிடிச்சதே தெரியாது. கரெக்டாக பார்டர்கிட்ட தைச்சா இது சின்ன டக்காக இருந்து பெரிய பார்டராக இருக்க போய் ஈஸியாக இருக்குது. இது பெரிய டக்கு சின்ன பார்டர்னா வேறு மாதிரி மார்க் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.